திருப்பத்தூர் அருகே அங்கநாத வலசை ஈச்சநேரி பகுதியில் நிலத்தை அளக்க வந்த நில அலுவலர் மற்றும் VAO ஆகியோரை அவதூறாக பேசி நில அலுவலர் கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கி நிலத்தை அளக்க விடாமல் தடுத்து நிறுத்திய குடும்பத்தார் தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி நிலத்தை அளக்காமல் சென்ற நில அலுவலர் மற்றும் VAO. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ரங்கநாத வலசை ஈச்சநேரி பகுதியை சேர்ந்தவர் மாரிமுத்து கவுண்டர் மற்றும் மாரப்ப கவுண்டர். இருவரும் அண்ணன் தம்பிகள். இவர்கள் இருவரும் இறந்துவிட்ட நிலையில் அதே பகுதியில் மாரப்ப கவுண்டருக்கு சொந்தமான 2.25 ஏக்கர் விவசாய நிலத்தை அவருடைய மகள் சுந்தரி 65 என்பவர் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு காவிர வலசை பகுதியை சேர்ந்த சக்கரை கவுண்டர் என்பவரின் மகன் கேசவன் வயது 37 என்பதற்கு சுந்தரி விற்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு சுந்தரி மற்றும் நிலத்தை வாங்கிய கேசவன் ஆகியோர் நிலத்தை அளக்க வந்தபோது சுந்தரியின் பெரியப்பா மாரிமுத்து கவுண்டரின் மகனான கோவிந்தசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தார் நிலம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி நிலத்தை அளக்க விடாமல் சுந்தரி மற்றும் கேசவன் ஆகியோரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இது குறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் மீண்டும் கேசவன் தன்னுடைய நிலத்தை அளந்து தருமாறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு அளித்திருந்த நிலையில் நில அலுவலர் பொற்கொடி, கிராம நிர்வாக அலுவலர் சுந்தரேசன் ஆகியோர் போலீசார் பாதுகாப்புடன் நிலத்தை அளக்க வந்துள்ளனர். அப்போது கோவிந்தசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தார் நிலத்தை அளக்க விடாமல் நில அலுவலர் கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கியுள்ளார். அதன்பின் VAO சுந்தரேசன் மற்றும் நில அலுவலர் பொற்கொடி ஆகியோரை அவதூறாக பேசி நிலத்தை அளக்க விடாமல் தடுத்துள்ளார். மேலும் நிலத்தை வாங்கிய கேசவனை அவதூறாக பேசி கோவிந்தசாமி குடும்பத்தார் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக தங்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி நிலத்தை அளக்காமல் நில அலுவலர் பொற்குடி மற்றும் VAO சுந்தரேசன் திரும்பி சென்றனர். மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் போதே நிலத்தை அளக்க விடாமல் போலீசார் முன்பு தகராறில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.